பூமியில் ஒரு இடம் இருக்கு. அங்கே சென்ற சில கப்பல்களும் விமானங்களும் தடயமே இல்லாமல் மறைந்ததாக சொல்றாங்க. அந்த இடம் பெர்முடா முக்கோணம். இந்த மர்ம பகுதி வட அட்லாண்டிக் கடலில் இருக்கு. இதை மியாமி, பெர்முடா, புவேர்ட்டோ ரீகோன்னு 3 இடங்கள் சேர்ந்து உருவாக்குற ஒரு முக்கோண வடிவம்னு சொல்லுவாங்க. பல வருடங்களாகவே இங்க வர்ற விமானங்களும் கப்பல்களும் திடீர்னு காணாமல் போனதா பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்திருக்கு. இதுல உலகையே உலுக்கிய மிக முக்கியமான சம்பவம் 1945 நடந்த ஃப்ளைட் 19. 5 இராணுவ விமானங்கள் தங்களோட பயிற்சிகளை முடிச்சுட்டு திரும்பும்போது திடீரென கட்டுப்பாட்டு அறையோட தொடர்பை இழந்தது. அவங்க கடைசியா பேசினது பதற்றமான சில வார்த்தைகள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க திரும்பவே இல்லை. இதனாலேயே சிலர் இங்க வேற்றுக் கிரகவாசிகள் இருக்காங்கன்னும் காலப்பயண நுழைவாயில் வழியா போயிட்டாங்கன்னும் கடலுக்குள்ள மர்ம சக்தி இருக்குன்னும் சொல்றாங்க. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மோசமான வானிலை, மனித தவறுகள் மற்றும் கடல் சீற்றங்கள் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அப்படின்னா பெர்முடா முக்கோணம் உண்மையிலேயே ஒரு மர்மமா? இல்ல மனிதர்களோட கற்பனையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்துப் பகுதியில சொல்லுங்க.